கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இன்றைய வசனம் யோபு 31:1. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? இப்போ யோபு உடன்படிக்கை பண்ணுறார். கண்களோடு உடன்படிக்கை. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த கண்களோடு கூட நம்ம எப்போவுமே உடன்படிக்கை செய்யணும். ஏன்னா கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் இருளாக இருக்கும். அப்போ கண்ணு தான் சரீரத்தோட விளக்கு. அப்போ நம்ம கண்ணு தெளிவாக இருந்துச்சுன்னா சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்கும். கண்ணு தான் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்ய வைக்கிறது. முதலாவது கண்ணு தான். ஃபஸ்ட்டு கண்ணில் பார்த்து தான் அடுத்தது பாவத்தை செய்கிறாங்க. அப்போ அதனால்தான் கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும். சிம்சோன் வாழ்க்கையில் கூட பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த பெண்ணை பார்க்குறான். பெலிஸ்தின் குமாரத்தியில் ஒரு பெண்ணை கண்டு, அப்போ முதல்ல பெண்ணை பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும்னு சொல்லி தாயர்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்தடுத்து அவன் பண்ண காரியங்கள்லாம் காசால் வேசிக்க. அப்போ எல்லாமே அவன் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள், தவறான சிநேகங்கள் எல்லாமே கண் தான். அந்த கண் பார்வை சரியில்லை. அதனால தான் அடுத்தடுத்த தவறுகளை சிம்சன் செய்கிறான். அந்த கண்ணு தான் மெயின், சுத்தமாக இருக்கணும். ஏவாள் கூட பழத்தை முதல்ல பார்க்குறா. பார்த்து தான் அதுக்கப்புறம் அதை இச்சிக்கிறா. பார்க்குறதுக்கு அழகுள்ளது என்று கண்டு. அப்போ பார்த்த அப்புறம் தான் அதுக்கப்புறம் அதை சாப்பிடணும்னு சொல்லி அவளுக்கு தோணுது. அப்போ அது கண்ணு தான். அதனால் கூட நம்ம கண்கள் எப்படி இருக்குது நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். தாவீதோட வாழ்க்கையில் கூட சாயங்கால நேரத்தில் யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டு இருந்தா எழுந்து உப்பரிக்கு மேலே உலாத்தின்னு இருக்காரு. அப்போ அந்த ஸ்நானம் பண்ணுற ஸ்திரீயை பார்த்தப்ப தான் அவன் பாவம் செய்யணும்னு அவன் தோணுது. அப்போ கண்ணு தான் பார்க்குறான், அடுத்தது வர வச்சு பாவம் செய்கிறான். இந்த நாளில் கூட நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த கண்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை செய்வதற்கு காரணமாக இருக்குது. எந்த காரியமாக இருந்தாலும் அது கண்ணு தான் ஃபஸ்ட்டு. அந்த கண்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். கண்களோடு அதுதான் உடன்படிக்கை செய்கிறாங்க. கண்களோடு உடன்படிக்கை. அப்போ நம்ம கண்களோடு உடன்படிக்கை செய்கிறோமா? இந்த கண்ணில் எவ்வளோ காரியம், ஆண்டு பெருமில்லாத காரியங்களை பார்க்குறோம். எவ்வளோ தேவனை துக்கப்படுத்தும்படியாக பாவமான காரியங்களை பார்க்குறோம். கண்களில் தான் நம்ம கோபப்படுறோம். கோபமும் கண்களில் தான். பார்க்குற பார்வை பொறாமையாக பார்க்கறது, கோபமாக பார்க்கறது, இச்சையாக பார்க்கறது. இச்சையாக பார்த்தா விபச்சாரம் பண்ணியாச்சுன்றார் ஆண்டவர். நீ பார்க்குற பார்வையிலேயே இச்சையாக பார்த்துட்டா விபச்சாரமே பண்ணியாச்சுன்றார். அப்போ அந்த கண்கள் எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக நம்ம பாதுகாத்து கொள்ளணும். நம்மை ஆராய்ந்து பார்த்து யோபு உடன்படிக்கை செய்தது போல் நாமும் உடன்படிக்கை செய்யணும். ஆண்டவரே, எங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த கண்கள் நமக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்கக்கூடாது, இச்சிக்கக்கூடாது. எந்த காரியமும், அந்த உலகபரமான காரியமாக இருந்தாலும் சரி, இந்த கண்கள் எந்த காரியத்தையுமே இச்சிக்கக்கூடாது. எந்த காரியம் பாவம் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு அந்த கண்களில் பார்த்து தான் அதுக்கப்புறம் எல்லா பாவமும் செய்கிறது. அப்போ கண்ணு மட்டும் நம்ம சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த பாவத்தையும் செய்ய முடியாது. அப்போ நம்ம கண்களை நம்ம பரிசுத்தமாக நாங்கள் காத்துக்கொள்ளணும். நம்முடைய கண்கள் தாழ்மையின் கண்களாக இருக்கணும். நம்முடைய கண்கள் பரிசுத்தமான கண்களாக இருக்கணும். நம்முடைய கண்கள் தரிசன கண்களாக இருக்கணும். தேவனை தரிசிக்கிற கண்களாக இருக்கணும். அன்புள்ள கண்களாக இருக்கணும். பேதுரு மறுதளிக்கும் பொழுது கூட ஏசப்பா பார்த்த அந்த அன்பான பார்வை தாங்க பேதுரு மனம் மாற வச்சுது.
நம்ம 3 தடவை மறுதளித்து கூட ஆண்டவர் கோபமாக பார்க்கவே இல்லை. அவர் பார்த்த அந்த அன்பான பார்வை தான் பேதுருவை மறுதளித்த பேதுருவே மனமாற வச்சுது. நம்ம பார்வை அப்படி இருக்கா? நம்ம கண்கள் அந்த அன்பு இருக்கா? இல்லை எப்போ பார்த்தாலும் கோபமாக பார்க்குறது கண்களில்? நாமே ஆராய்ந்து பார்த்ததுனால நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த கண்களை நான் உடன்படிக்கை பண்ணுறேன். ஆண்டவரே, என் கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும். கண்களில் பிரியமில்லாத எந்த காரியத்தை நான் பார்த்துடக்கூடாது. செல்ஃபோன் நமக்கு பிரியமில்லாத காரியம் நான் பார்த்துடக்கூடாது. நேரத்தை வீணாக்கக்கூடாது. இச்சையாக எந்த காரியத்தையும் நான் பார்த்துடக்கூடாது. ஆண்டவரே, இந்த கண்களில் கோபம் வரக்கூடாது, கோபம் தெரியக்கூடாது. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த கண்கள் பரிசுத்தமாக இருக்க நம்ம அதனால் உடன்படிக்கை செய்து நம்ம ஜெபிக்கலாம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். அப்பா, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் யோபு உடன்படிக்கை செய்தது போல் ஆண்டவரே, நாங்கள் கண்களோடு கூட உடன்படிக்கை செய்யக்கூடிய கிருபை கொடுங்கப்பா. இந்த கண்கள் பரிசுத்தமாக இருக்கணுமே ஆண்டவரே. அப்பா, எங்கள் சரீரத்தின் விளக்காக இருக்க அந்த கண்கள் எந்த விதங்களும் தீட்டுப்படாதபடிக்கு எங்கள் கண்களை சுத்திக்கிறீங்க. எங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கண்கள் நமக்கு பிரியமாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.